இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டேனா காதலர் தினம் சொல்லுவாங்க. எதனால கொண்டாடிட்டு இருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். காதல்னா அன்பு. அன்பை பத்தி சொல்லக்கூடிய பெஸ்டான 2 திருக்குறள், அதோடு கனெக்ட் ஆகக்கூடிய, குளோபலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மூவில இருந்து அன்பை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க சுயநலமா எல்லாமே தனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அன்பு இருக்கிறவங்க எல்லாரையும் தங்களுடையவங்களா பார்ப்பாங்க, அன்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல அழகா சொல்லியிருப்பாரு. 2வது திருக்குறள், அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதாவது அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ் இருக்கோ, தாழ்பால் இருக்கா, அன்புள்ளவர்கள் கண்கள்ல இருந்து வர கண்ணீர் அதை காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகா இந்த 2வது திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட கனெக்ட் ஆகக்கூடிய, குளோபலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மூவி அப்படின்னா நான் ஹாரி பாட்டர் சொல்லுவேன். ஏன்னா ஹாரி பாட்டர்ல வர 2 கேரக்டர், ஒன்னு லில்லி பாட்டர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேப். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 90% பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இப்போ அந்த ஒட்டுமொத்த சீரீஸ்லயும் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஸ்பெல் எதுன்னு சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆனா இன்டைரக்ட்லி 2 பார்ட்ல வந்து அந்த பவர்ஃபுல்லான ஸ்பெல் என்னன்றத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அதை ரிவீல் பண்ணிருப்பாங்க. என்னன்னா வால்டமோட் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான விசார்ட்னா வால்டமோட் சொல்லுவாங்க. வால்டமோட் ஹாரி பாட்டர் கொலை பண்ண வரப்போ அந்த இடத்துல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பெல்னு கூட சொல்லலாம். அவாட கடவரான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சித்துமடின்ற ஸ்பெல். அந்த ஸ்பெல்லையும் தாண்டி வால்டமோட்டையும் அழிச்சு தன்னோட பையனுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டை உருவாக்குனவங்க லில்லி பாட்டர். ஆனா அவங்க அவ்வளவு பெரிய விசார்டுலாம் அதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பிலாசபர் ஸ்டோனோட எண்டுல டம்பிள்டோர் சொல்லுவாரு, அந்த ஸ்பெல் என்ன அப்படின்னா, அதாவது அது லில்லி பாட்டரோட அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடைசி பாட்டு வரைக்கும் நமக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த கேரக்டர், ஸ்னேப்ன்ற கேரக்டர். ஆனா கடைசி பாட்டுல அந்த பிளாஷ்பேக் ஓபன் பண்ணி சொல்றப்போ அவர் சொல்லுவாரு, டம்பிள்டோர் கேட்பாரு, இப்பயும் அவங்க மேல அன்போட இருக்கியான்னு சொல்லிட்டு, எப்பவோன்னுவாரு. இங்கிலீஷ்ல ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி வரும். சூப்பரா இருக்கும் அந்த சீன். அதுல இருந்து நம்மளோட கண்ணோட்டமே மாறிடும். அவர் அதாவது இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பெல் எதுவா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் எதுன்னு கேட்கிறப்போ ஹாரி பாட்டர் சீரீஸ்லயும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அன்பு. ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பை பாய்.